2000 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையினுடைய காலநிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதாவது அந்த மாற்றம் என்ன, இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகின்றது, குறிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கிடையில் இந்த இலங்கையில் 3151 அதிபர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. இதற்கான போட்டி பரீட்சைக்குரிய அறிவிப்பானது எதிர்வரும் வாரங்களில் அறிவிக்கப்படும். ஆகவே முடிந்தளவு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த அதிபர் பரீட்சைக்கு பொருத்தமானவர்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது நாட்டில் கீரிச்சம்பா அரிசியினுடைய தட்டுப்பாடு அதிகமாக நிலவுகின்றது. அதனால் இன்றைய தினம் அந்த அரிசியினுடைய விலையானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 கிலோகிராம் அரிசியின் விலையானது 330 340 வரை உயரும் என்று தெரிய வந்துள்ளது. நாங்கள் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்த காலநிலை மாற்றம் காரணமாக குறிப்பாக ஒவ்வொருவரும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு கடமையாகும். இவ்வாறான இந்த காலநிலை மாற்றம் காரணமாக சளி, இருமல், அது மட்டுமல்லாது மூச்சு திணறல் போன்ற பல்வேறு நோய்களும் ஏற்பட்டு, அதாவது பல்வேறு விதமான வைரஸ் தொற்றுகளும் ஏற்படுகின்றது. இதனால் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவடைந்து கொண்டே செல்லும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்குரிய உணவுகளை எடுத்துக்கொள்வதில் மிக மிக அவதானமாக இருங்கள். நாங்கள் விரிவாக இந்த காலநிலை, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையில் இந்த காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகள் படி இலங்கையில் அதாவது இன்றைய தினம் 23/1/2026 குறைந்தபட்ச வெப்பநிலையாக இது நுவரெலியா மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றது. அதாவது அங்கு வெப்பநிலை இன்றைய தினம் 5 பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது. நேற்றைய தினம் 3.5 பாகை செல்சியஸாக காணப்பட்டது. ஏனைய 2 மாவட்டங்களிலும் இந்த குறைந்த வெப்பநிலையானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக எந்தெந்த மாவட்டம் என்று சொன்னால், அதாவது குறிப்பாக பண்டாரவளையில் 12.5 பாகை செல்சியஸும், பதுளை மாவட்டத்தில் 14.8 பாகை செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. இதே போன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னரும் பதிவாகி இருக்கிறது. அதாவது 2000 ஆண்டு என்பது யோசித்து பாருங்கள் எவ்வளவு கால இடைவெளி என்று. அதன் பின்னர் நேற்றைய தினம் மீண்டும் இதே காலநிலையானது பதிவாகியுள்ளது. இந்த வடக்கிலிருந்து நாட்டிற்குள் நுழைகின்ற வறண்ட காற்று காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு மோசமான காலநிலையானது பதிவாகி வருகின்றது. சில காலங்களாக இந்த மழையினுடைய தாக்கமானது குறைவாக காணப்பட்ட போதிலும் மீண்டும் அந்த கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் பல்வேறு இடங்களில் அதிகமாக காணப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. குறிப்பாக 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுது. இவ்வாறான கனமழை பெய்யும் பொழுது பல்வேறு விதமான ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே முடிந்தவரை ஒவ்வொருவரும் இது தொடர்பான எச்சரிக்கையுடன் இருங்கள். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.